தமிழக ஆயர் பேரவை 2 ஊடக பணிக்குழுக்களாக செயல்படுது. ஒன்று காட்சி ஊடகம், நீங்கள் பார்க்குற மாதா டிவி. இன்னொன்று அச்சு ஊடகம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதனுடைய காலம் 50 ஆண்டு கால பயணம். கடந்த வருஷம் இதனுடைய முதன்மை பொறுப்புக்கு நான் வந்தபோது இதனுடைய பொன்விழா ஆண்டு மிக சிறப்பாக மதுரையில் கொண்டாடினோம். எனவே இந்த நம் வாழ்வு என்ற ஒரு வார பத்திரிகை பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆசிரியர்களாக ஓய்வு பெற்றவங்களுக்கெல்லாம் தெரியும், மிகச்சிறப்பாக தொடக்க காலத்தில் வந்தது. எங்களுடைய சிவகங்கை ஆயர், தற்போதைய ஆயர் மேதகு லூர்து ஆனந்தமாண்டகை இதனுடைய முதன்மை ஆசிரியர் இருக்கும்போது இன்னும் சிறப்பாக வளர்ந்தது. அதன் பிறகு கொஞ்சம் தொய்வு. இப்போ அது காரணம் கொரோனா காலம், மக்களுடைய வாசிப்பு போயிடுச்சு, டிஜிட்டல் வந்துருச்சு, எல்லாம் செல்ஃபோனில் வந்துருச்சு, பல காரணங்களால தொய்வு. இப்போது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பிரகாரம் இந்த பத்திரிகை மீண்டுமாக உயிர்ப்பித்து கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த வேகத்தை பார்த்து தமிழக ஆயர் பேரவை 4 அருள் பணியாளர்களை முழு நேர பணியாளர்களாக நியமித்திருக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கங்க இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துக்கங்க. நான் முதன்மை ஆசிரியர், என் கூட 3 தம்பிகள் இருக்கிறாங்க, 3 குருக்கள் துணை ஆசிரியராக இருக்கிறாங்க, ஒரு 10 பொறுப்பாளர்கள், என்ன சொல்கிறது, ஸ்டாஃப் 10 பணியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த வேலை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். 3 வேலைகள் நான் சொன்னது போல் வாரந்தோறும் இந்த பத்திரிகை வடிவமைத்து உங்களுக்கு அனுப்ப வேண்டும். வாரந்தோறும் 5 நாள் டெஸ்க் ஒர்க் நான் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு வார பத்திரிகை எவ்வளோ வேகமாக கிளாக் வாட்ச் ஓடுற வேகத்துக்கு நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த பத்திரிகையை தரம் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் எல்லா கிராமங்களும் பங்குகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 4 அருள் பணியாளர்கள் திருப்பலி வைக்கிறோம், மக்கள்கிட்ட பேசுகிறோம், இதனுடைய சந்தாதாரர்களாக மாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இன்று இது பேசு பொருளாக வளர்ச்சி கண்டிருக்கிறது, வீச்சு பரவலாக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு தந்த பங்கு தந்தைக்கும் நன்றி நான் ஆயர் பேரவை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியே ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறோம், நில்லுங்க. இந்த பத்திரிகையை நீங்கள் சந்தாதாரர்களாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டு சந்தா 500 ரூபாய். நீங்கள் மறைமாவட்ட பத்திரிக்கை, மற்ற பத்திரிக்கை, திருத்தல பத்திரிக்கையெல்லாம் வாங்குவீங்க. அது மாத இதழ் அல்லது மும்மாத இதழாக இருக்கும். இது வார பத்திரிகை. 52 இதழ் உங்களுக்கு தபால் மூலம் அனுப்பிச்சி வைப்போம். ஒரு இதழ் 10 ரூபாய் நீங்கள் கொடுக்குறது. ஆனால் 10 ரூபாய்க்கு இந்த இதழை கொடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இதனுடைய விலைவாசி, நீங்கள் எப்படி விலைவாசி வரீங்களோ அது மாதிரி நான் இந்த பேப்பருக்கு நான் கொடுக்குற பணம் பெரிய அமௌண்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எனவே தயவு செய்து இந்த பத்திரிகைக்கு, இது உங்களுடைய பத்திரிகை, உங்கள் சார்பாக நான் சிவகங்கை மேட்ராசனம் இங்கேருந்து போய் அங்கே உட்காந்து பணி செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த பத்திரிகையோட தேவை என்ன, ஏன் இதை நான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு. எத்தனோ பத்திரிகை இருக்குது, இதை ஏன் நான் வாங்கணும்? தமிழக ஆயர் பேரவை நம்முடைய சமூக, அரசியல், ஆன்மீக தளத்தில் நம்மளை ஒன்றிணைக்க வேண்டும்.